Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம divide and conquer algorithm தான் பார்க்க போறோம். Before that, let's wait for others for also to join and then we will start our session. So 1 or 2 minutes வந்து wait பண்ணுவோம். Wait பண்ணதுக்கு அப்புறமா நம்ம start பண்ணலாம். So how many of you liked our previous ரெண்டு session recursion and backtracking எல்லாம் வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சது? பிடிச்சதுன்றதை தாண்டி எத்தனை பேருக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்துச்சு? Okay, let's start our session. So today's topic is நீங்க already thumbnail பார்த்த மாதிரி divide and conquer தான். Before starting our session, am I audible? Am I audible? Anyone? Okay, I hope okay audible இருக்கேன். ஸோ நம்ம வந்து டிவைட் அண்ட் கான்குவேர் அல்காரிதம் தான் செக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன், டிவைட் அண்ட் கான்குவேர்னா. ஓகே, இப்போ டிவைட் அண்ட் கான்குவேர் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டிவைட் அண்ட் கான்குவேர் அப்படின்னா என்னன்னா, the name itself we are dividing and joining, that is what divide and conquer. இது வந்து which is most important algorithm. We are using this algorithm this algorithm is used in merge sort, quick sort, binary search and இன்னும் நிறைய இடத்துல this divide and conquer is used. ஓகேங்களா, இப்போ டிவைட் அண்ட் கான்குவர்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இமேஜின் உங்ககிட்ட வந்து 1000 எக்ஸாம் பேப்பர்ஸ் இருக்கு. யூ வாண்ட் டு அரேஞ்ச் இட் இன் அன் அசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா, ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணி will you compare that with every paper with every other paper? No, right? நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் வந்து பேப்பரை ஸ்மால் பண்டிலாக வந்து டிவைட் பண்ணிப்பீங்க. பிகாஸ் இட் இஸ் 1000 பேப்பர்ஸ் இருக்கு. 1000 பேப்பர்ஸையும் நீங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னொன்னா ஒரு பேப்பரை அதர் பேப்பர்ஸ் கூட கம்பேர் பண்ணி வைக்கிறதுக்கோ அதை நான் வந்து 250 100 சொல்லி நான் பண்டில்ஸை ஸ்மாலர் பண்டில்ஸா நான் கன்வெர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த 100 நான் ஃபர்ஸ்ட் சார்ட் பண்றேன். நெக்ஸ்ட் இருக்க 100 நெக்ஸ்ட் சார்ட் பண்றேன். ஸோ 10 நான் ஸ்பிளிட் பண்ணி வச்சிருப்பேன் இல்லையா, அந்த 10ஐயும் இண்டிவிஜுவலா சார்ட் பண்றேன். அதுக்கு அடுத்து அந்த சார்ட் பண்ணது இங்க இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் 100 சார்ட் பண்ணிருப்பேன், செகண்ட் 100ஐயும் சார்ட் பண்ணிருப்பேன். அப்ப அதை வந்து எனக்கு அரேஞ்ச் பண்றது இன்னுமே ஈஸியா இருக்கும். ஸோ சார்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட சார்ட்டட் ரிசல்ட்ஸை நான் வந்து எகைன் கம்பைன் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ இன்ஸ்டெட் ஒரு சிங்கிள் கோலை நான் சார்ட் பண்ணி என்னோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா விச் இஸ் சம்திங் அ ஹியூஜ் டைம் டேக்கிங்காக இருக்கும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஹியூஜ் ப்ராப்ளமை நான் ஸ்மாலர் ப்ராப்ளம்ஸாக கன்வெர்ட் பண்ணி நான் வந்து சார்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து என்னோட சார்ட் பண்ண ரிசல்ட்டை ஐ எம் இன்சர்ட்டிங். ஸோ தட் இஸ் வாட் டிவைட் அண்ட் கான்குவர். எகைன் சொல்கிறேன், என்கிட்ட வந்து 1000 பேப்பர்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் அசெண்டிங் ஆர்டர் பேஸ்ட் ஆன் த ரோல் நம்பர் சார்ட் பண்ணி பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இட் இஸ் அ லிட்டில் டிஃபிகல்ட் டாஸ்க். ஏன்னா 1000 பேப்பர்ஸ் இருக்குங்கும் போது ஆப்வியஸா இட் வில் டேக் மீ 1 or 2 hours டு சார்ட் இட். அதை நான் என்ன பண்றேன்னா 100 பேப்பர்ஸா சார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேப்பர்ல 1, 10, 15 அந்த மாதிரி ரோல் நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் சார்ட் எல்லாத்தையும் நான் சார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சார்ட்டட் எல்லாம் நான் எகைன் கம்பைன் பண்ணுவேன் இல்லையா, அப்போ இட் வில் மேக் மை ஜாப் மோர் ஈஸியா. ஸோ டிவைட் அண்ட் கான்குவர்னா எனக்கு இருக்க வேலையை நான் டிவைட் பண்ணி அதுக்கடுத்து அந்த கம்பைன் ரிசல்ட்டை கம்பைன் பண்ணுவேன். தட் இஸ் வாட் டிவைட் அண்ட் கான்குவர். ஸோ இதுக்கு ஒரு பேசிக்காக நமக்கு டிவைட் அண்ட் கான்குவர்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கான எக்ஸாக்ட் டெஃபினிஷன் மாதிரி சொல்லணும் அப்படின்னா we can say like divide and conquer is an algorithmic technique where we are going to divide the problem into subproblems
and each subproblem is solved recursively. This is very important. Each subproblem is solved recursively. Then the solution is combined to solve the original problem. Then the solutions combined to solve the original problem. This is what divide and conquer. So divide and conquer na enna, enoda periya problem na smaller sub problems ah convert panni each sub problem yu recursive la na solve panna poren. ஓகேங்களா? ஸோ ஈச் சப் ப்ராப்ளம் இஸ் சால்வ்ட் ரிகர்சிவ்லி அண்ட் தென் சொல்யூஷனை நம்ம வந்து கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பிக் ப்ராப்ளம் இருக்கும், அதை நான் டிவைட் பண்ணுவேன். டிவைட் பண்ணி எனக்கு வந்து டிவைட் பண்ணதை நான் ரிகர்சிவாக சால்வ் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி டைம் வாட் ஐ ஆம் கோயிங் டு டூ, என்னோட சால்வ் பண்ணதை நான் வந்து திரும்ப வந்து combine பண்ணுவேன். That is what divide and conquer. Okay. So divide and conquer na we understood what it is. So divide and conquer la 3 steps irukku. Each divide and conquer algorithm is going to follow the 3 steps. First step என்னன்னா divide. ஓகேங்களா? டிவைட் அப்படின்னா எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளமை நான் சப் ப்ராப்ளம்ஸா டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு அரே இருக்கு. அரே இஸ் சம்திங் 8 3 5 1 9 6ன்னு சொல்லிட்டு அரே இருக்கு. இப்போ இது வந்து ஒரு பெரிய அரே. இந்த அரேவை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். 8 3 5 8 3 5ன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து 1 9 6ன்னு சொல்லி டிவைட் பண்ணோம். ஸோ தி திங் இஸ் என்னோட பெரிய ப்ராப்ளமை நான் வந்து சிங்கிள் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து கான்குயர்னா என்னன்னா ஈச் ப்ராப்ளம் ஐ நீட் டு சால்வ் இட் ரிகர்சிவ்லி. ஸோ ப்ராப்ளம்ஸை நான் ரிகர்சிவாக சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து என்ன பண்ணுவேன், 8 3 5ன்ட்டு இருக்கா, இந்த 8 3 5 ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். 8 3 5. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவேன், 8. அதுக்கடுத்து அதையும் டிவைட் பண்ணி 3 and 8 3 and 5ன்னு வைப்பேன். அதுக்கடுத்து 3 5ஐ எகைன் டிவைட் பண்ணுவேன். 3 5ன்னு இருக்கும். இந்த ஒவ்வொன்றையும் நான் ஸ்மாலராக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும், ஐ எம் கோயிங் டு கம்பைன் இட். ஸோ த ஸ்டஃப் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து 8ஆக கன்வெர்ட் பண்ணுவேன், அப்புறம் 3 அப்புறம் 5 இதை வந்து நான் சார்ட் பண்ணுவேன். தென் எனக்கு வர ஆன்சரை நான் என்ன பண்ணுவேன், கம்பைன் பண்ணுவேன். ஓகே, கம்பைன் பண்ணி எனக்கு ஆன்சர் என்ன வரும், இப்போ 3 5 அப்படிங்கிறது ஸ்மாலர் யூனிட் கரெக்டா, அந்த 3ஐயும் 5ஐயும் கம்பைன் பண்ணால் எனக்கு என்ன வரும், 3 and 5. தென் வந்து 3 5 அண்ட் தென் வி நீட் டு மர்ஜ் இட் வித் 8. அப்போ 3 5 8ன்னு சொல்லி எனக்கு அவுட்புட் வரும் கரெக்டுங்களா. அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுவேன், எகெயின் மேலே இருக்கிறதையும் நான் டிவைட் பண்ணி கான்குயர் பண்ணி வச்சிருப்பேன், டிவைட் பண்ணி வச்சிருக்கேன்னா அதையும் வந்து கான்குயர் பண்ணணும். கான்குயர் பண்ணதுக்கு அப்புறமா எகெயின் ஐ நீட் டு கம்பைன் த ரிசல்ட். ஆஃப்டர் தட் எனக்கு இதில் வந்து 1 6 9ன்னு வந்திருக்கும். ஓகேங்களா, 1 6 9. ஓகேவா, இப்போ இது வந்து அதோட கம்பைனு, இது வந்து இதோட கம்பைன் ஆன்சர். இது ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் 1 தென் 3 ஆஃப்டர் தட் 5 6 8 9ன்னு சொல்லி எனக்கு ஆன்சர் வரும். ஸோ திஸ் இஸ் வாட், ஃபர்ஸ்ட் நான் வர ப்ராப்ளமை என்னால் எவ்வளோ குட்டியாக முடியுமோ அவ்வளோ நான் வந்து கம்மி பண்ணிக்கணும். இட் இஸ் நாட் லைக் 8 3 5 1 9 6ன்னு 2 தான் டிவைட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கணும். அப்போ 2 தான் டிவைட் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. இட் இஸ் சம்திங் வந்து எவ்வளோ பாசிபிள் ஸ்மாலாக உங்களால் டிவைட் பண்ண முடியுமோ அவ்வளோ பாசிபிள் ஸ்மாலாக நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்ககிட்ட 10 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து 10 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கன்னா 1000 பேப்பரை வந்து 100 100 100ஆக கொடுப்பீங்க. இதே 5 ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்கன்னா 200 200ஆக கொடுப்பீங்க. த ஓவரால் திங்கஸ் உங்ககிட்ட எவ்வளோ சோர்சஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டிவைட் பண்ணி பேப்பரை கொடுப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் எப்படி டிவைட் பண்ணுவீங்கன்னா to its lowest நீங்கள் வந்து டிவைட் பண்ணணும். இப்போ 8 3 5 1 9 6 அப்படின்றது நான் 2ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். அடுத்து அந்த ஒரு பார்ட்டை வந்து எவ்வளோ குட்டியாக டிவைட் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியாக நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். தட் இஸ் வாட் டிவைட் அண்ட் கான்குயர். இட் இஸ் ஆஃப் 3 பார்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து சொல்யூஷனை டிவைட் பண்ணணும், அதுக்கடுத்து வந்து கான்குயர் பண்ணணும், அண்ட் தென் வந்து ரிசல்ட்டை கம்பைன் பண்ணணும். தட்ஸ் ஆல். ஓகேங்களா.
இப்போ ரியல் லைஃப் சினாரியோல சப்போஸ் வந்து நீங்க ஒரு வேர்டை டிக்ஷனரியில சர்ச் பண்றீங்க. ஸோ நீங்க எப்படி சர்ச் பண்ணுவீங்க? பேஜ் 1ல இருந்து எல்லா வேர்டையும் நீங்க வந்து சர்ச் பண்ணுவீங்களா? நோ ரைட். நீங்க வந்து ஒரு மிடில் பேஜ் ஓப்பன் பண்ணுவீங்க. இஃப் தட் வேர்டு பிஃபோரா ஆஃப்டரான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணுவீங்க. இஃப் இட் இஸ் பிஃபோர்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சர்ச் பண்ணுவீங்க. இஃப் இட் இஸ் ஆஃப்டர்னா நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் சர்ச் பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ தட் இஸ் வாட். நீங்கள் வந்து டிக்ஷனரியில் வேர்டு சர்ச் பண்ணணும்னா யூ வில் டிவைட். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுவீங்க. அந்த பேஜில் வந்து நமக்கு தெரியும் இந்த சீரீஸ் வந்துருச்சுன்னா இதுக்கு முன்னாடி தான் நான் சர்ச் பண்ணுற வேர்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வேர்டு அந்த முன்னாடி இருந்துச்சுன்னா யூ வில் கோ வித் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆர் எல்ஸ் யூ வில் கோ வித் த ரைட் ஹேண்ட் சைடு. So this is what divide and conquer. Another example is also we can say இப்போ வந்து ஒரு 1000 students வந்து நின்றுட்டு இருக்காங்க. You want to find the tallest among that 1000 students. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தவங்க கூட நீங்க கம்பேர் பண்றதுக்கு you will divide them. ஏன்னா வந்து கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறாங்கன்னா 1000 பேர்ல யாரு ஹைட்டா இருக்காங்களோ அவங்க தான் ஹையஸ்ட்னு எல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ ஹைட்டா யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க? ரெண்டா டிவைட் பண்ணுவீங்க. ரெண்டா டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா எகைன் உங்களுக்கு வேணும்னா பாசிபிள் வேஸ்ல நீங்க டிவைட் பண்ணிட்டு ஹைட் வைஸ் நீங்க ஒரு பேட்ச் செட் பண்ணிருப்பீங்க. அடுத்த ஒரு பேட்ச் செட் பண்ணிருப்பீங்க. இப்போ அந்த நெக்ஸ்ட் வந்து 500 இந்த 500 லெட் மீ கன்சிடர் தட் 500 நீங்க டிவைட் பண்ணிருக்கீங்க. அப்போ இந்த 500 வந்து நீங்க ஆல்ரெடி சார்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் 500யும் நீங்க சார்ட் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? then you will sort among those 500 already sorted listல நீங்க வந்து sort பண்ணி insert பண்ணுவீங்க. so you will be able to find the tallest among the 1000 students or else வந்து sortingல பண்ணணும், order wise உட்கார வைக்கணும், என்னவா இருந்தாலும் you will divide them and you will arrange them. so the structure should be like ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் இருக்கும். அதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணி ரிகர்சிவ் கால்ஸ் ஹேப்பன் ஆகும். தென் ஆன்சரை கம்பைன் பண்ணி எனக்கு ஃபைனல் அவுட்புட் தருவீங்க. திஸ் இஸ் வாட் டிவைட் அண்ட் கான்குயர். இப்போ டிவைட் அண்ட் கான்குயரோட ஜெனரிக் பேசிக் டெம்ப்ளேட் பார்ப்போம். ஜெனரிக் ஜாவா டெம்ப்ளேட். ஸோ ஜெனரிக் ஜாவா டெம்ப்ளேட்டை இப்போ நான் வந்து வாய்டு சால்வ் நான் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு பேராமீட்டர் தரப்போகிறேன். ப்ராப்ளம் ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்குள்ளே நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் ரிகர்ஷன் அப்படிங்கும் போதே நான் இதை வந்து என்ன சொல்லியிருக்கேன்? ரிகர்சிவ் காலாக ஹேப்பன் ஆகும்ன்றிருக்கேன். ரிகர்ஷன் அப்படின்னா என்ன ஹேப்பன் ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பேஸ் கண்டிஷன் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்? பேஸ் கண்டிஷன் செக் பண்ணி பேஸ் கண்டிஷன் அண்ட் தென் வந்து இஃப் தட் பேஸ் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட்னா நான் உள்ளே வந்து என்ன பண்ணணும்? எனக்கு ஏதோ பிரிண்ட் எல்லாம் வேணாம், நான் சிம்பிளி ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளமை டிவைட் பண்ணணும். அதுக்கு வந்து டிவைடிங் அ ப்ராப்ளம், அதுக்கு நான் வந்து ரிகர்சிவாக தான் அதை கால் பண்ண போகிறேன். தென் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? லெஃப்ட் பார்ட்டை சால்வ் பண்ணணும். லெஃப்ட் பார்ட். தென் சேம் சால்வ் ரைட் பார்ட்டு. ஓகே. ஆஃப்டர் திஸ் என்ன பண்ணணும்? லெஃப்ட் ரைட் எல்லாத்தையும் சால்வ் பண்ணதையும் ரிசல்ட்டை கம்பைன் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வாட் த ஓவரால் டெம்ப்ளேட் ஃபார் த டிவைட் அண்ட் கான்குயர். ரிகர்சிவ் வேல ஹேப்பன் ஆகிறது எங்கே ஹேப்பன் ஆகுது? இந்த சால்வ் லெஃப்ட் அண்ட் ரைட்டை. இப்போ நேற்று நான் பார்த்ததில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் வாட் திஸ் பேஸ் கண்டிஷன் வில் டூ. இந்த பேஸ் கண்டிஷனுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா இட் வில் கம் அவுட் ஆஃப் த ப்ரோக்ராம் ஆர் வாட் வில் ஹேப்பன்? எஸ்டர்டே ஐ திங்க் நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன் how it is processing. So if anyone tell me that what is happening if this divide வந்து ஓகே டிவைட் முடிஞ்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அதுக்கடுத்து சால்வ் கம்பைன் ரிசல்ட் எல்லாம் கால் ஆகுமா? என்ன ஆகும்? வாட் இஸ் த எக்ஸாக்ட் ஒர்க்கிங் ஆஃப் திஸ் ரிட்டர்ன்? anyone? நேற்று நம்ம வந்து ரிட்டர்னோட எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தோம். ஸோ இஃப் எனி ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட், எனி ஒன் நோஸ் தட், லெட் மீ நோ.
ஆர் எல்ஸ் எப்படியா இருந்தாலும் இன்னைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் பிஃபோர் தட் இஃப் யூ ஹாவ் தட் ஐடியாவான்னு சொல்லி நான் செக் பண்ணுவேன். No one? ஓகே, இட்ஸ் ஃபைன். நான் வந்து எகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிவைட் அண்ட் கான்குயருக்கு ஒரு எக்ஸாம்பிளோட போகலாம். தட் இஸ் சம்திங் நான் வந்து பைனரி சர்ச் எடுக்கிறேன். ஓகேங்களா, பைனரி சர்ச் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பைனரி சர்ச் இந்த சென்ஸ் வந்து இட் வில் ப்ராசஸ் வித் த ஆர்டர்ட் லிஸ்ட். இப்போ என்கிட்ட வந்து 1 இருக்கு, 3 இருக்கு, 5, 7, 9, 11 and 13 இருக்கு. ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ 11. ஓகேங்களா, 11 ஃபைண்ட் பண்ணணும்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டிவைட் அண்ட் கான்குயர்ன்ற கான்செப்ட் படி ஐ வாண்ட் டு டிவைட் திஸ் லிஸ்ட் இன்டு 2 டிஃப்ரெண்ட். அப்போ மிடில் எலிமெண்ட் அப்படிங்கிறது இந்த 7. ஸோ 7 வந்து செக் பண்ணுது. என்னோட வேல்யூ 7 விட கிரேட்டரா ஸ்மாலரான்னு சொல்லி பார்க்குது. 7 வந்து 11 விட ஸ்மாலர், 11 இஸ் கிரேட்டர் தேன்னா அது எங்க இருக்கும், கிரேட்டர் தேன்னா அது எந்த சைடு இருக்கும், கண்டிப்பா ரைட் ஹேண்ட் சைடு தான் இருக்கும். அப்ப இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு தேவையில்லை. இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நான் செக் பண்ணும்போது நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த மிடில் எலிமெண்ட்டையும் இக்னோர் பண்ணிடலாம். இப்போ எனக்கு லிஸ்ட்டில் இவ்வளோதான் இருக்கு. ஓகேங்களா, ஓகே. இப்போ நான் இங்கே வந்து இதோட மிடில் எலிமெண்ட் என்ன, 11 அப்படிங்கும்போது என்னோட வேல்யூ விச் இஸ் ஈக்குவலா, ஆமாம் ஈக்குவல். கிரேட்டர் தேனாவோ ஸ்மாலராகவோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் லிஸ்ட்டை வந்து இக்னோர் பண்ணிடுவோம். ஆனால் இங்கே ஈக்குவல் அப்படிங்கும்போது ஐ காட் த மிடில் எலிமெண்ட். ஓகேங்களா, ஸோ eventually we found the middle element. So we can say like element found. Binary search அப்படின்றது இதுதான். Binary search அப்படிங்கும்போது what you can do is நீங்கள் வந்து first binary search will work only on the sorted elements, not on the unsorted elements. Sorted elementsல மட்டும்தான் வந்து binary search work ஆகும். And that too வந்து you want to find the ஃபர்ஸ்ட் மிடில் எலிமெண்ட். சார்ட்டட் அப்படிங்கும்போது மிடில் எலிமெண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணி அந்த மிடில் எலிமெண்ட் வந்து இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன்னா யூ வாண்ட் டு கிரேட்டர் தேன்னா இருந்துச்சுன்னா யூ வாண்ட் டு ரிமூவ் த லெஃப்ட் எலிமெண்ட் அண்ட் லெஃப்ட் லிஸ்ட்டையே நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிடணும். அண்ட் இஃப் இட் இஸ் ஸ்மாலர்னா நீங்கள் ரைட் லிஸ்ட்டை இக்னோர் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ பைனரி சர்ச் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? கேன் வி மூவ் ஆன் டு த கோடிங் சைட்? எனிவன்? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பைனரி சர்ச்சுக்கு ஒரு மெத்தட் எழுதிப்போம். ஸ்டாட்டிக் இது வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. அண்ட் தென் வந்து பைனரி சர்ச்னு சொல்லிடுவோம். இப்போ நான் இதில் என்ன பண்ண போறேன்னா அரேவை ரிட்டர்ன் பண்ண போறேன். அரேவை வந்து பேராமீட்டர்ல சென்ட் பண்ண போறேன், இன்ட் ARR. அண்ட் தென் வந்து லெஃப்ட் ரைட்டு டார்கெட் எலிமெண்ட், இன்ட் லெஃப்ட் இன்ட் ரைட்டு அண்ட் தென் வந்து டார்கெட் எலிமெண்ட்டையும் நான் சென்ட் பண்றேன். ஓகேங்களா, டார்கெட். இப்போ லெஃப்ட் வந்து கண்டிப்பா 0வா தான் இருக்கும், ரைட்டு வந்து கண்டிப்பா வந்து அரேயோட லென்த் -1 தான் இருக்கும். ஓகேங்களா, அதனால நீங்க வந்து அதை கொடுக்கணும் அப்படின்னா இங்க கொடுங்க. அப்படி இல்லை பேராமீட்டர்ல வேணான்னா யூ கேன் சிம்பிளி செட் இட் ஹியர் ஆல்சோ. இப்போ வந்து இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு இன்ட்டு லெஃப்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் தென் இன்ட்டு ரைட் வந்து அரே லென்த் -1. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த மிட் எலிமெண்ட். ஆனால் பிஃபோர் தட் என்னோட டெம்ப்ளேட் படி ஐ வாண்ட் டு கிவ் சம் பேஸ் கண்டிஷன். கரெக்டுங்களா, பேஸ் கண்டிஷன் என்ன? பேஸ் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட்ன்றது ஸ்டார்டிங்லேருந்து வருது, ரைட்டுன்றது எண்டிலிருந்து வருது. ஓகேங்களா, ஒரு அரே எடுத்துக்கோங்க. லெஃப்ட் இஸ் அ ஸ்டார்டிங் அண்ட் ரைட் இஸ் அ எண்ட். ஓகேவா, மிடில் எலிமெண்ட் மிடில் இருக்கு. இப்போ ஒருவேளை லெஃப்ட் வந்து ரைட்டை ஓவர்லேப் பண்ணிட்டு அந்த சைடு போயிட்டாலோ
ரைட் வந்து லெஃப்ட்டை ஓவர்லாப் பண்ணி இந்த சைடு வந்துட்டாலும் ஆப்வியஸாக எலிமெண்ட் இல்லை, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் நான் போய்கிட்டே இருக்கேன். கரெக்டா? ஸோ ரிகர்ஷனில் there should be a base condition to stop our execution. அப்போ அந்த பேஸ் கண்டிஷன் இங்கே நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இஃப் லெஃப்ட் வந்து கிரேட்டர் தேன் ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் -1. ஓகேங்களா? லெஃப்ட்டும் ரைட்டும் மீட் பண்ணிக்க கூடாது. ஒருவேளை அவங்க மீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா லெஃப்ட்டும் ரைட்டும் ஈக்குவலாக கூட இருக்கலாம், ஒரே இடத்துல கூட இருக்கலாம். ஓகேங்களா? லெஃப்ட்டும் ரைட்டும் ஒரே இடத்துல இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை. லெஃப்ட் வந்து ரைட்டை தாண்டியோ ரைட்டு வந்து லெஃப்ட்டை தாண்டியோ போயிட்டாங்க அப்படின்னா we need to return -1, which means ஒரு மூவி இருக்கு, அந்த மூவியில் வந்து ஹீரோ ஹீரோயின் வந்து மீட் பண்ணுறது தான் வந்து பீக் சீனே. அங்கே மீட் பண்ணிட்டா இட் இஸ் ஃபைன், ஆனால் மீட் பண்ணிட்டா ஃபைன். அதை தாண்டி ஒரு வேளை வந்து ஹீரோ ஹீரோயினை ஓவர்லாப் பண்ணி அந்த சைடு போயிட்டாலோ ஹீரோயின் ஹீரோவை தாண்டி அந்த சைடு போயிட்டாலோ அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக 2 பேரும் மீட் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் வரவே வராது அப்படின்னு சொல்லி தான் நான் இங்கே -1 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ என்னோட பேஸ் கண்டிஷன் நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மிடில் எலமெண்ட் வேணும். அப்போ இன்ட் மிட் விச் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு டிவைடட் பை 2. ஏன் லெஃப்ட் ப்ளஸ் ரைட் டிவைடட் பை 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா, லெஃப்ட் வந்து 0 ப்ளஸ் ரைட் வந்து ரைட் என்னது அரேயோட லென்த்து. இப்போ என்னோட லென்த் வந்து 6 அப்படின்னா அரேயோட லென்த் 7 அப்படின்னா என்னோட 0 + 6 which is equal to 3 which is equal to 6 divided by 2 அப்படிங்கும்போது தேர்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது தான் வந்து என்னோட மிடில் எலமெண்ட். அப்போ நான் அதனால என்ன பண்ணும், லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு டிவைடட் பை 2 இஸ் த மிடில் எலமெண்ட். ஓகேங்களா? எனக்கு மிடில் எலமெண்ட் கிடைச்சிருச்சு. இப்போ மிடில் எலமெண்ட் கிடைச்சதையும் நான் என்ன செக் பண்ணணும்னா, என்னோட மிடில் எலமெண்ட் வந்து டார்கெட் எலமெண்ட்டான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். இன்ட் array of mid which is equal to target-ஆன்னு சொல்லி செக் பண்ணேன். டார்கெட்டாக இருந்துச்சுன்னா அந்த மிட் எலமெண்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணணும், அப்படி இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இஃப் டார்கெட் என் டார்கெட் எலமெண்ட் ஒருவேளை லெஸ் தேன் அரே ஆஃப் மிட்டாக இருந்துச்சு அப்படின்னா, அரே ஆஃப் மிட் லெஸ் தேன் அரே ஆஃப் மிட்டாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்னா இந்த மெத்தடை தான் கால் பண்ண போகிறேன். இந்த மெத்தடுக்குள்ளே நான் அரேவை சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஒருவேளை இஃப் இட் இஸ் அப்படின்னா நான் ரிட்டர்ன் பைனரி சர்ச்ன்ற மெத்தடை கால் பண்ண போகிறேன். பைனரி சர்ச்ன்ற மெத்தடை கால் பண்ணிட்டு அரேவையும் டார்கெட்டையும் நான் சென்ட் பண்ண போகிறேன். ஆனால் அரேவையும் டார்கெட்டையும் நான் சென்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்னன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் வந்து 0 அண்ட் தென் வந்து ரைட் என்னவா இருந்துச்சு, அரே டாட் லென்த் -1. அது வந்து நீங்கள் ஒவ்வொரு டைம் இந்த கால் பண்ணும்போதும் நீங்கள் இதை தான் கெட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஆனால் எனக்கு இப்படி இருக்கக்கூடாது. ஐ வாண்ட் டு இக்னோர் த ரிமைனிங் ரைட். அப்போ நான் என்ன பண்ணணும்னா அதை நான் பெராமீட்டரில் தான் வாங்கணும். ஸோ இன்ட்டு லெஃப்ட்டு அண்ட் தென் இன்ட்டு ரைட்டு. ஓகேங்களா? இப்போ நான் இதை கொடுத்துட்டேன். இப்போ என்னோட டார்கெட் எலமெண்ட் வந்து மிடில் எலமெண்ட்டை விட லெஸ் தானாக இருந்துச்சுன்னா நான் யாரை கால் பண்ணணும், என்னோட பைனரி சர்ச்சை கால் பண்ணணும். அப்போ நான் வந்து என்னோட ரைட் சைடு ஆஃப் த அரேவை ரிமூவ் பண்ணணும். அப்போ லெஃப்ட் வந்து நார்மலி நான் 0னே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? லெஃப்ட் வந்து என்னவா இருக்கோ அதை அப்படியே கொடுத்துருவோம். ரைட் இருக்கு இல்லையா, ரைட் வந்து மிட் -1 இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், மிட் -1ன்னு சொல்லி நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். த திங் இஸ் லெஃப்ட் எங்கே இருக்கோ அதையவே நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து ரைட் வந்து மிட் -1. அப்போனா மிட்டுக்கு அடுத்து இருக்கிற அரேவை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அப்படி இல்லை, ஒருவேளை டார்கெட் கிரேட்டர் தானா இருக்கு அப்படின்னா எகைன் வந்து பைனரி சர்ச் அரே லெஃப்ட் என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடில் இருக்கிற அரேவை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணுங்கிறதால மிட் +1 ரைட் எங்கே இருக்கோ அங்கேயே அண்ட் தென் வந்து டார்கெட்டை சென்ட் பண்ணுறோம்.
ஓகேங்களா? இப்போ நான் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் void main எழுதுறேன். ஓகே, now what I'm going to do is simply ஒரு அரேவை டிஃபைன் பண்றேன், which is equal to 1 3 5 7 9 11 and 13. ஓகேங்களா? ஓகே, இதுல வந்து நான் simply system.out.println of binary searchல 0 length minus 1 and 13 கொடுக்கறதுக்கு பதிலா நான் first வந்து 11 கொடுக்கறேன். Simply I'm going to run it. Array index out of bound exception. Mid plus 1, right, mid minus 1. இங்க array length minus 1, 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்க வந்திருக்கு? ஓகே, what is the error? Divide and conquer la 36, 32 and 26. Array of mid equal to na return mid. இந்த 26ல mid வந்து left plus right divided by 2. Okay, bracket might be the issue. 1 second. Okay, what happened அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இங்க வந்து bracket issue ஆயிடுக்குன்னா, பாட்மாஸ் ரூல் படி bracket இருந்தா first அது ப்ராசஸ் ஆகும். ஆனா நான் bracket கொடுக்காதங்காட்டிக்கு 0 plus 6 divided by 2 which is equal to 3 which is equal to 3ன்னு வந்திருக்கு. The thing is என்னோட ப்ளஸ் பண்ணி ஆன்சர் வரல. ஃபர்ஸ்ட் வந்து டிவைட் பண்ணிட்டு அந்த ஆன்சர் கூட ப்ளஸ் ஆயிருக்கு based on the BODMAS rule. That is what happened and that is why எனக்கு எரரும் வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து டீபக் பண்ணி செக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் திங், நான் ஏன் வந்து இங்கே அரே ஆஃப் லென்த் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சென்ட் பண்ணா அப்படிங்கிறத நான் ஏன் ஃபர்ஸ்ட் வந்து உள்ளுக்குள்ளேயும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து தென் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, பிகாஸ் மெனி ஆஃப் us will have that doubt, ஏன் அதை வெளியில கொடுத்தா என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதனால தான் நான் வந்து உள்ள பேராமீட்டர்ல கொடுக்காம நார்மலா கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஷோ பண்றதுக்காக ஐ ஹாவ் டன் இட். ஓகே, நவ் நம்ம வந்து டீபக் பண்ணுவோம். இங்க ஒரு டிபக்கர் பாயிண்ட், மிட் எலிமெண்ட், டார்கெட் அண்ட் தென் again here. ஸோ இதெல்லாம் ஏன் இங்க ஆரோ மார்க் வந்திருக்கு? ஓகே, இங்க இந்த ஆரோ மார்க் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஆரோ மார்க் வந்திருக்கிறதால என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட கம்பைலர் became very smart that it is telling me it is a recursive call. Okay, so this is what happening. இது வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா it is saying me that it is a recursive call. Wow. Okay, இப்போ நம்ம ப்ரோக்ராமை டீபக் பண்ணுவோம். Okay, first என் லெஃப்ட் வந்து 0 அண்ட் ரைட் வந்து 6 which is not with this condition. அப்போ அது என்ன பண்ணுன்னா நெக்ஸ்ட் போகும். mid is equal to left right divided by 2. So left plus right 0 plus 6 which is equal to 6 divided by 2 which is equal to 3. Array of mid வந்து 3. அப்போ தேர்ட் பொசிஷன் மிட் வந்து தேர்டு. அப்போ அரே ஆஃப் மிட் என்னது 0 1 2 3. அப்போனா 7 வந்து which is equal to 11 செக் பண்ணுது இல்லை. தென் வாட் இஸ் ஹேப்பனிங், டார்கெட் என்னோட 11 வந்து இதை விட லெஸ் தேனானு செக் பண்ணுது கிடையாது, விச் இஸ் கிரேட்டர் தேன். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐ எம் கம்மிங் டு திஸ் ரிட்டர்ன். இதுவும் என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் காலிங் த பைனரி சர்ச் எகைன். அப்போ போகுது என்னோட லெஃப்ட் வந்து 4,
இங்கே ஏன் வந்து லெஃப்ட் 4 ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 வந்து விச் இஸ் நாட் லெஸ் தேன் the mid. அதனால I have ignored the left from அந்த first left half நான் ignore பண்ணிட்டு right மட்டும் கொடுத்துருக்கேன். எங்க இருக்கோ அங்கேயே கொடுத்துருக்கேன். ஸோ left வந்து 4, mid plus 1 4 and right is 6. இப்போ again வந்து செக் பண்ணுறோம். array of 4 plus 6 which is equal to 10 divided by 2 வந்து 5. ஆனால் earlier நம்ம போட்டிருந்த ப்ராப்ளம்ல என்ன ஆச்சுன்னா 4 plus 6 divided by 2 equal to 3, 4 plus 3 which is equal to 7 வந்து காட்டிக்க array index out of bound exception வந்துச்சு. ஓகேங்களா? ஓகே, let me again run it. டார்கெட் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மிட்டை ரிட்டர்ன் பண்ணும். மிட்டோட வேல்யூ என்ன? மிட் வந்து 5. அப்போ 5th இண்டெக்ஸில் நீங்கள் கேட்ட வேல்யூ ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தட்ஸ் இட். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் பைனரி சர்ச். ஸோ பேசிக்கலி பைனரி சர்ச் அப்படிங்கும்போது என்ன ஆயிருக்குன்னா என்னோடதை நான் டிவைட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பாசிபிளி என்னால் முடியுமோ டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து ரிகர்சிவ் கால். அண்ட் இதில் நான் வந்து வேல்யூ சென்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வந்து நான் வந்து என்னோட லிஸ்ட்டை டிவைட் பண்ணி சென்ட் பண்ணுறேன். இங்கே வந்து நான் லிஸ்ட்டு டிவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் திங் பேஸ் கேஸ் வந்து ஹேப்பன் ஆயிடுச்சு. டிவைட் பண்ணுறதும் வந்து ஹேப்பன் ஆயிருக்கு. ப்ராப்ளமை சால்வ் பண்ணி நம்ம ரிசல்ட்டை அட் த எண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? இங்கே ஒரு டவுட் என்னன்னா, ஏன் ஒவ்வொரு டைமும் நம்ம ரிட்டர்ன்னு கொடுத்து அங்கே போய் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா until unless திஸ் ரிட்டர்ன் வர வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து எண்ட் ஆகாது. ஒன்று இந்த ரிட்டர்ன் வரணும், அப்படி இல்லைன்னா இந்த ரிட்டர்ன் வரணும். அது தாண்டி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகாது. ஓகே, பிகாஸ் வந்து இது எப்படியா இருந்தாலும் இதை கால் தான் பண்ண போகுது. எகெயின் கால் பண்ணால் என்ன ஆகும்? Simply I will get the I need to send the parameters and all. So that's why இங்க வந்து எந்த இடத்துலயும் return happen ஆகாது until unless it comes here or here. So binary search with divide and conquer algorithm, is everyone clear? Everyone? So anyone can say. Once you understood அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா we will move on to the next topic, which is next topic கிடையாது, இதுலயே இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், which is of merge sort. Okay. ஓகே, நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் வந்து merge sort. merge sort அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுலயே நமக்கு வந்து கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் merge sort அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு 4 நம்பர் இருக்கு. 8 3 5 1ன்னு சொல்லி 4 நம்பர் இருக்கு. இந்த 4 நம்பரை ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டெப் 1 ஐ வாண்ட் டு டிவைட் இட். எப்படி டிவைட் பண்ணுவேன்? 8 3 ஆஃப்டர் தட் 5 1. ஓகேங்களா? இப்படி நான் டிவைட் பண்ணிடுறேன். தென் எகைன் என்ன பண்ணணும்னா ஐ வாண்ட் டு டிவைட் இட் எகைன். 8 3 5 1ன்னு சொல்லி நான் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா நவ் என்ன பண்ணணும்னா எல்லா அரேலையும் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? எல்லா அரேலையும் ஒரே ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்குங்கும் போது 1 எலிமெண்ட் அப்படிங்கும் போது இட் இஸ் ஆல்ரெடி சார்ட்டடாக தான் இருக்கும். ஒரே ஒரு எலிமெண்ட் தானே இருக்கு, அப்போ அது வந்து கண்டிப்பாக சார்ட்டடாக தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்,
கம்பைன் பண்ணணும். எப்படி இப்போ 3ஐயும் 8ஐயும் கம்பைன் பண்ணுறேன்னா இப்போ எப்படி கம்பைன் பண்ணணும்னா விச் இஸ் சாரி 8ஐயும் 3ஐயும் கம்பைன் பண்ணுறேன்னா ஐ நீட் டு கம்பைன் இட் லைக் 3 and 8. ஓகேங்களா. தென் சிமிலர்லி த சேம் வே 5ஐயும் 1ஐயும் கம்பைன் பண்ணுறேன்னா ஐ நீட் டு கம்பைன் இட் லைக் 1 and 5. ஆஃப்டர் திஸ் இந்த 3ஐயும் 8ஐயும் கம்பைன் பண்ணோம் அண்ட் 1ஐயும் 5ஐயும் கம்பைன் பண்ணோம்னா சேம் வே ஃபர்ஸ்ட் 1 then 3 after that 5 and 8 இந்த மாதிரி தான் நான் கம்பைன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் டிவைட் அண்ட் கான்குயர் அல்கோரிதம். ஐ மீன் நான் வந்து எல்லாத்தையும் என்னால் எவ்வளோ பாசிபிள் வேஸில் முடியுமோ அவ்வளோ பாசிபிள் வேஸில் நான் டிவைட் பண்ணிட்டேன். அண்ட் தென் சிங்கிளாக இருக்கும்போது ஆல்ரெடி சார்ட்டட். நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா 1000 பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னா 1000 மெம்பர்ஸ் இருக்காங்கும் போது ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் ஒவ்வொரு பேப்பர் கொடுத்தா அது ஆல்ரெடி சார்ட்டடாக தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து எது ஸ்மாலஸ்ட்டோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்க 2 பேரையும் அதாவது 2 பேராக கம்பைன் பண்ணுறீங்க. இப்போ வந்து என்னையும் பக்கத்தில் இருக்கவங்களையும் கம்பைன் பண்ணால் எங்கள் 2 பேரில் எந்த ரோல் நம்பர் வந்து ஸ்மாலரோ அதை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு பிக்கரை பின்னாடி வைப்பீங்க. அதுக்கடுத்து வரவங்க கிட்டேருந்து எது ஸ்மாலரோ அதை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிறத அதுக்கப்புறம் எந்த பொசிஷன் இருக்கோ அங்கே வைப்பீங்க. லைக் வைஸ் நம்ம வந்து 2 பேராக கம்பைன் பண்ணி அதுக்கடுத்து ஹோலாக வந்து 3 பேர் 4 பேர் அந்த மாதிரி பாசிபிளி நம்ம வந்து கம்பைன் பண்ணுறோம். ஓகே. ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன். இப்போ இதுக்கு நம்ம வந்து கோடு போடணும். ஓகேங்களா. ஓகே. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு மெத்தட் எழுதுறேன். பப்ளிக் void merge sort ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் ப்ராக்கெட்குள்ளே நான் வந்து பேராமீட்டர் சென்ட் பண்ணும். சேம் திங் நான் வந்து ஒரு அரே சென்ட் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து இன்ட்டு லெஃப்ட்டு தென் ரைட்டு இதையே நம்ம சென்ட் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணணும், பேஸ் கண்டிஷன் நீட்ஸ் டு பி தேர். பேஸ் கண்டிஷன் என்ன, லெஃப்ட் ரைட்டை விட கிரேட்டராகவோ ஈக்குவலாகவோ போயிடுச்சு அப்படின்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு சார்ட் இட். சார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஈக்குவல் டு ஆல்சோ யூ வாண்ட் டு செக். லெஃப்டாகவும் இருக்கக்கூடாது ரைட்டாகவும் இருக்கக்கூடாது, லெஃப்ட் வந்து ரைட்டாக ஓவர்லேப்பும் பண்ணிட்டு போகக்கூடாது. அப்போ இஃப் லெஃப்ட் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எதுவுமே பண்ண வேணாம், சிம்பிளி ரிட்டர்ன். ஓகேங்களா. ஓகே. இஃப் நாட் இந்த பேஸ் கண்டிஷன் அட்டைன் ஆகலை அப்போ நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மிட் கண்டுபிடிக்கணும். இன்ட் மிட் விச் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் பிளஸ் ரைட் டிவைடட் பை 2. இந்த பிராக்கெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லெஃப்ட் பிளஸ் ரைட் டிவைடட் பை 2ன்னு சொல்லி நம்ம கொடுத்துடலாம். தென் நான் என்ன பண்ணணும்னா ஐ நீட் டு merge the நான் இந்த merge sort மெத்தடை கால் பண்ணணும். merge sort இதில் நான் என்ன சென்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட்டு தென் மிட் அரேவை சென்ட் பண்ணணும். லெஃப்ட்டு ஆஃப்டர் தட் மிட் தென் நெக்ஸ்ட் மிட் ப்ளஸ் 1 ரைட், அதாவது லெஃப்ட்லேருந்து மிட்டு வரைக்கும் ஒரு அரேவாக வச்சுருக்கேன். தென் மிட்டு ப்ளஸ் 1லேருந்து ரைட் அந்த எண்டு வரைக்கும் இன்னொரு அரேவாக வச்சுருக்கேன். ஓகேங்களா. இப்போ என்னன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து மிட்டு செக் பண்ணி என்னோடதை டிவைட் பண்ணும் until unless I attain this condition. தென் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் வந்து டிவைட் பண்ணிட்டேன், சால்வ் பண்ணுறேன், தென் கம்பைன் பண்ணும் இல்லையா ரிசல்ட்டா. ஸோ கம்பைன் பண்ணுறதுக்கு நான் என்ன எழுத போகிறேன்னா ஒரு மெத்தட் எழுத போகிறேன். தட் இஸ் த மெத்தட் இஸ் merge. mergeக்குள்ளே நான் என்னென்னலாம் சென்ட் பண்ணணும்னா அரே சென்ட் பண்ணணும், லெஃப்ட்டை சென்ட் பண்ணணும், தென் மிட்டு ரைட்டு. ஓகேங்களா. இந்த 4யுமே நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இப்போ எனக்கு mergeன்ற ஒரு மெத்தட் வேணுமா, அந்த மெத்தடை நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகே. இதில் வந்து லெஃப்ட் ரைட்டு மிட்டு எல்லாத்தையும் நம்ம சென்ட் பண்ணுறோம். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு டெம்பரவரியான அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு temp which is equal to it is an array, right? temporary or array create பண்றோம். so int of temp array which is equal to new int of இந்த new int ofல நான் என்ன கொடுப்பேன், right minus left plus 1. that is what my temporary array. ஏன்னா நான் ஒரு பார்ட்டை சார்ட் பண்ண போறேன். அப்ப right minus left plus 1.
that is what the arrays length இருக்கணும். அப்ப இந்த iன்றது left, jன்றது mid plus 1 and kன்றது 0ன்னு சொல்லி நான் கொடுத்துறேன். இப்போ நான் என்ன பண்ணும், I want to do it in a loop, right? While I வந்து less than or equal to mid இருக்க வரைக்கும் and வந்து j வந்து less than or equal to right இருக்க வரைக்கும் it needs to process if array of I which is equal less than or equal to array of j வா இருந்துச்சுன்னா I want to do temp k plus plus is equal to array of I plus plus. அப்படி இல்லைன்னா j ஓட வேல்யூவை நான் இன்சர்ட் பண்ணணும். else temp of k plus plus is equal to array of j plus plus. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆக வரைக்கும். இப்போ while I வந்து less than or equal to mid இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணும், temp k plus plus is equal to array of I plus plus. அதே சேம் கண்டிஷன் while j வந்து less than or equal to I ரைட்டா இருந்துச்சுன்னா நம்ம வந்து டெம்போட பிளேஸ்ல ஜேவை ஆட் பண்ணும். ஓகேங்களா? ஜேவோட வேல்யூ ஆட் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணும், ஃபார் int m which is equal to 0, m வந்து less than temp dot length and then m plus plus. ஓகேங்களா? இப்போ ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்ல நான் என்ன பண்ணும், arr of left plus m which is equal to temp of m. That's it. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு நார்மல் மெயின் மெத்தட் எழுதி public static void main of okay why எதுவுமே ஸ்டாட்டிக் இல்லையா? ஓகே, ஸ்டாட்டிக்னு சொல்லி நம்ம கொடுத்துருவோம். நமக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிலாம் ப்ராசஸ் பண்ண வேணாம். ஸ்டாட்டிக். அப்போ இந்த ஆப்ஜெக்டே நமக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அரே டிஃபைன் பண்ணிக்கிறேன். 8351. ஓகே, இதில் நான் என்ன பண்ணணும்னா merge sort இருக்கு இல்லைங்களா, அந்த மெத்தடை கால் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஆஃப்டர் தட் வந்து system.out.printlnல அந்த அரேவை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ன்றது 1358ன்னு எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்றத பேசிக்காக ஒரு ஐடியா நமக்கு இருக்கும் நம்ம வந்து ரீட் அவுட் பண்ணும் போதே. பட் எகைன் வந்து நம்ம டீபக்கிங் பண்ணி ஒருக்கா செக் பண்ணிப்போம். இந்த மெத்தடில் வந்து நான் இங்கேயும் இந்த ரிகர்சிவ் கால்ஸ் ஆர் தேர், ஓகே ஃபைன், தென் இங்கேயும் கொடுக்குறேன். ஓகேங்களா? while then for. ஓகே ஃபைன். இப்போ நம்ம டீபக்கிங் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து merge sortகுள்ளே வருது. லெஃப்ட் வந்து greater than or equal to ரைட்டான்னு கேட்குது. லெஃப்ட் வந்து லெஸ் தேனாக தான் இருக்கு, அதனால அந்த மெத்தட் போகாமல் இட் வில் கோ again here. மிட் இப்போ நான் ஃபைன் பண்ணுமா, 3 + 0 which is equal to 3 divided by 2னா அப்போ 1. அப்போ என்னோட மிட் எலிமெண்ட் என்ன, 1. ஓகே, தென் merge sortல நான் வந்து கால் பண்ணும்போது 1 லெஃப்ட் 0 அண்ட் தென் அரேவை பாஸ் பண்ணும். எகெயின் அது வந்து செக் பண்ணும். ஓகேங்களா? தென் எகெயின் ஸ்ப்ளிட் பண்ணும். ஆஃப்டர் தட் வந்து இட் வில் கோ அண்ட் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா இந்த கால் முடிஞ்சிச்சு. ஸோ merge sortோட ஃபர்ஸ்ட் ரிகர்சிவ் கால் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் செகண்ட் ரிகர்சிவ் கால் வந்து ஹேப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ அதுவும் வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த merge கால்குள்ள போகும்போது இட் வில் கிரியேட் அ டெம்பரவரி அரே. டெம்பரவரி அரே வந்து which is of size left வந்து 0, ரைட் 1, ஆஃப்டர் தட் வந்து +1. அப்போ 0 + 1 which 0 - 1 + 1 அப்படின்னா 0 சைஸில் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சாரி, இல்லை 1 - 0 + 1 which is of 2ல கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டெம்பரவரி அரே வித் 2 இண்டெக்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. லெஃப்ட்டுக்கு ஐக்கு லெஃப்ட், ஜேக்கு மிட் -1, கேக்கு வந்து 0. இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணும். ஐ வந்து லெஸ் தேன், ஐயோட வேல்யூ என்ன, லெஃப்டோட வேல்யூ 0, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மிட்டான்னு பார்க்குது. மிட்டோட வேல்யூ 0. ஆமாம்,
and then வந்து j வந்து less than or equal to right ரைட்டோட வேல்யூ 1 j வந்து 1 அப்பனா எகைன் இதுக்குள்ள போகும் உள்ள போயிட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணு இந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது இஃப் இட் இஸ் லெஸ் தேன்னா இது ஆட் ஆகும் அப்படி இல்லைன்னா j தான் லெஸ் தேன்னு ஜேயோட வேல்யூ ஆட் ஆகிடும் ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட் செக் பண்ணும்போது அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிட்டு ஐ வந்து லெஸ் தேன் மிட்டான்னு சொல்லி செக் பண்ணுது லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு ஆமாம் ஸோ கேல நார்மலாக வந்து நம்ம ஆட் பண்ணிடுறோம் ஸோ 3,0 இருக்கு இப்போ வந்து 3,8ன்னு கன்வெர்ட் ஆகிடும் எகைன் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது கீழே வரும் இங்கேயும் சாட்டிஸ்ஃபை ஆகாது தென் இட் வில் பி லைக் 8,3 temporary is something 3,8 array of left plus m which is of 3,8 then வந்து again check பண்ணி ஆன்சர் ஆட் பண்ணிட்டு எகைன் இங்கே வரும் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு என்னோட merge வந்து முடிஞ்சிருச்சு தென் எகைன் ப்ராசஸ் பண்ணும் எகைன் செகண்ட் ஹாஃபுக்கு the same way it will process அண்ட் mergeக்குள்ளே வரும் அப்போ 3,8 இருந்தது இப்போ வந்து என்னவா இருக்கும் 1,5 வந்து ஆட் ஆகும் தென் இந்த இடத்துல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 3,8 1,5 இருக்கு ஓகேங்களா ஓகே என்னோட இந்த merge sort recursive காலும் டன் after this it will go to the merge call it will process like 1,358 ன்னு சொல்லி ப்ராசஸ் பண்ணும் ஓகே இப்போ 1,358 வந்து ப்ராசஸ் ஆயிடுச்சு then it will come out and print me as the result ஓகேங்களா so everyone clear about the divide and conquer algorithm so that's all about the merge sort ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா or everyone clear about this புரியலையா so divide and conquer algorithm உங்களுக்கு புரிஞ்சா divide and this problem is fine divide and conquer algorithm உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா ஓகே ஆனால் இந்த ப்ராப்ளம்ல கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குன்னா see what you do just take a screenshot of this and நீங்கள் உங்கள் சிஸ்டமில் ஒன்ஸ் வந்து டீபக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போயும் உங்களுக்கு புரியலைன்னா நான் வந்து எகெயின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இட் இஸ் சிம்பிளி என்னோட ஃபர்ஸ்ட் வந்து இதை என்னோட 8,351ன்றத ஃபர்ஸ்ட் வந்து 2 ஹாஃபாக டிவைட் பண்ணிக்குது டிவைட் பண்ணிட்டு எனக்கு ப்ராசஸ் பண்ணுது இந்த கான்செப்டை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போயும் உங்களுக்கு புரியலைன்னா எகைன் டுமாரோ கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கு அப்போயும் புரியலைன்னா இந்த வீடியோ கீழே வந்து எனக்கு புரியல எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஸோ தட் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே அப்பார்ட் ஃப்ரம் தட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க பிகாஸ் இது நான் வந்து டீபக் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு அப்பயும் கொஞ்சம் கிளியர் ஆகலை அப்படின்னா யூ நீட் டு செக் ஃப்ரம் யுவர் அண்ட் ஆல்சோ உங்கள் சிஸ்டமில் ஒன்ஸ் போட்டு டீபக் பண்ணி பாருங்கள் அப்பயும் புரியலன்னா டுமாரோ ஐ வில் அகேன் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட் ஓகே ரெஸ்யூம்ல போடுற மாதிரி ப்ராஜெக்ட் வேணுங்களா ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மாதிரி ட்ரை பண்ணுங்க விச் இஸ் அ இஆர்பி கைண்ட் ஆஃப்ல ட்ரை பண்ணீங்கன்னா இட் வில் பி வெரி குட் ப்ராஜெக்ட் ஸோ இஆர்பி ப்ராஜெக்ட் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு புட் இட் இன் த ரெஸ்யூம்
இப்போ நீங்கள் ஜாப் சீக்கராக இருக்கீங்கன்னா ஒரு அட்வைஸ் நான் கொடுக்குறேன். பட் ஐ எம் நாட் ஷுர் இது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரில. பட் நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு யுடமி கோர்ஸோ ஏதோ ஒரு கோர்ஸில் நீங்கள் வந்து ஏஐ ரிலேட்டட் ஸ்டஃப்ஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா இட் வில் மேக் யுவர் ரெஸ்யூம் டு ஸ்டாண்ட் ஒன் ஸ்டெப் அஹெட். ஓகேங்களா? So if no one has any doubts or anything, let's wind up the session for today, and we'll see DSA tomorrow also. ஓகேங்களா? And Saturday or Sunday if I was available, நான் வந்து recursion backtracking and then வந்து divide and conquer related ஆன lead code problems நம்ம வந்து ஒரு 3 hours of live வச்சு solve பண்ணுவோம். So if I was available, I will let you know in the post so that நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 3 to 4 செஷன்ஸ் வந்து 3 to 4 செஷன்ஸ் வந்து இந்த லீட் கோட் ரிலேட்டட் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த லைவ் செஷன் வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். யூடமி வந்து விச் இஸ் அ பெய்டுங்க. யூடமின்றது வந்து பெய்டு பிளாட்ஃபார்ம் தான். இப்போ உங்களுக்கு வந்து யூடமியில் வந்து ஆஃபர்ஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா சிம்பிளி அவங்க வந்து எப்பயாச்சும் 499 அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அந்த மாதிரி டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் யூடமி இஸ் அ பெய்டு ஒன். ஓகே. பட் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேஷன் ஒர்த்தாக பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏஐ ரிலேட்டடில் தென் வந்து இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு ஸ்டாண்ட் அலோன். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஆர்கனைசேஷனில் கேட்டு பாருங்கள். யூடமி ஆர் கோர்சரா சம்திங் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த லேர்னிங் பிளாட்ஃபார்ம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? And another thing is நம்மளோட சேனல்ல I was uploading the டிசைன் பேட்டர்ன்ஸ் அண்ட் ஆல். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் செக் தட் வீடியோஸ் ஆல்சோ. அண்ட் தென் வந்து நிறைய இன்டர்வியூ ரிலேட்டட் கொஷின்ஸ் ஃபார் பேக் எண்ட் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஆல்சோ. அண்ட் தென் வந்து இந்த மாதிரியான லைவ் செஷன்ஸ் நிறைய உங்களுக்கு வேணும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ரிலேட்டட், ஜாவா ரிலேட்டட். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 months சேனல் ரன் ஆகிட்டுருக்கு. அந்த 5 monthsம் வந்து நான் டெய்லியும் ஜாவா ரிலேட்டட் லைவ் செஷன்ஸ் வந்து போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏஐ ரிலேட்டட்னா ஏதாச்சும் கோர்ஸ் சஜஸ்ட் பண்ணோன்னா இப்போ நீங்கள் ஸ்ப்ரிங்கு லேர்ன் பண்ணுறீங்க, யூஆர் ஸ்ப்ரிங் பூட் டெவலப்பர் அப்படின்னா ஸ்ப்ரிங் ஏஐ லேர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்ப்ரிங் ஏஐ லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா யூடமியில் போயிட்டு சும்மா ஸ்ப்ரிங் ஏஐ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. அதில் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு சோஃபார் வந்து தெரிஞ்சது ஸ்ப்ரிங் ஏஐ தான். அந்த கோர்ஸு வேறு ஏதாச்சும் ஏஐ ரிலேட்டட் ஸ்டஃப்ஸ் இருந்துச்சுன்னா லெட் யூ நோ. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகேங்க. Let's connect tomorrow at 8 o'clock to 9 o'clock, the same timing. Okay, thank you. Bye bye.